டாஸ்மாக் ஊழல்ல அமலாக்கத்துறை விசாரணை தீவிரமாகி இருக்கிற நிலையில திமுக அமைச்சர்களோட ஊழலுக்கு உறுதுணையா இருந்து விதவிதமா திட்டம் போட்டு கொடுத்த அதிகாரி வசமா மாட்ட போறாரு. அவர் வேற யாரும் இல்ல, டாஸ்மாக் நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனராக இருக்கிற IAS அதிகாரி விசாகன் தான். இவரு டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடி திண்டுக்கல்ல கலெக்டரா இருந்திருக்காரு. அப்பதான் செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டதா சொல்றாங்க. செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்குத்துறை கிடைச்சதும் தனக்கு நம்பிக்கையான விசாகனை டாஸ்மாக் நிறுவன நிர்வாக இயக்குனரா போட்டிருக்காரு நம்ம பாலாஜி. 2 பேரும் சேர்ந்துதான் விதவிதமா கொள்ளையடிக்க திட்டங்களை போட்டு நல்லா கல்லா கட்டினாங்க. அவங்க சம்பாதிச்சதுல ஸ்டாலின் மற்றும் அவரோட குடும்பத்துக்கு பெரிய தொகை கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. உச்சி குளிர்ந்து போய் செந்தில் பாலாஜிய முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி பாராட்டி தள்ளினார்னு உங்களுக்கே தெரியும். விசாகன் டாஸ்மாக் பொறுப்பு எடுத்த பிறகுதான் திமுக காரங்க மற்றும் அவங்களோட தொடர்புல இருக்கிற நிறுவனங்கள்ட்ட இருந்து மட்டும் சரக்கு வாங்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா திமுக MP ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்காட் நிறுவனத்துக்கு ஆதரவா செயல்பட்டதா சொல்றாங்க. திமுக கொள்ளையடிக்க விசாகன் பல திட்டங்களை செயல்படுத்தி இருக்காரு. டாஸ்மாக் கடைகள்ல ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் கூடுதலா எந்த கணக்கும் இல்லாம வசூலிக்கப்படுது. இத பத்தி நல்லா தெரிஞ்சும் மதுபானங்களை பில் போட்டு விற்கிற நடைமுறையை இப்போ வரைக்கும் விசாகன் அமல்படுத்தல. கேட்கும் போதெல்லாம் டிஜிட்டல் முறை வருது, அது இதுன்னு கம்பு சுத்துவாரு விசாகன். ஆனா அவர் தலைமையில இருக்கிற வரைக்கும் திமுக காரங்களோட கொள்ளை தொடர்ந்துட்டு தான் இருக்கும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலா வசூலிக்கிறதா வச்சுக்கிட்டாலும் வருஷத்துக்கு 5400 கோடி ரூபாய் கணக்கில் வராத பணம் டாஸ்மாக் மூலம் சுருட்டப்படுது. இதுக்கு திமுகவுக்கு உதவியா இருக்கிறது விசாகன் தான். டாஸ்மாக் டெண்டர்ல திமுகவினருக்கு நெருக்கமானவங்களுக்கு மட்டும் டெண்டர் கிடைக்கிறது உறுதி செஞ்சவரும் விசாகன் தான். கடந்த மார்ச் மாதம் நடந்த ரெய்ட்லேயே விசாகன் உட்பட டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் சாராய ஆலைகளுக்கும் இடையே நடைபெற்ற கடிதம் உள்ளிட்ட தொடர்புகளை அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சிருக்காங்க. பார் டெண்டர்ல நடந்த முறைகேடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதுல எல்லாத்துலயும் விசாகனுக்கும் தொடர்பு இருக்கு. ஆனா அவரை முழுசா இயக்குனது அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜியும் முத்துசாமியும் தான். டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உள்ளேயே பணியாளர் நியமனத்திலையும் இடமாறுதலையும் கூட லஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்கு. இதுவும் செந்தில் பாலாஜியோட திட்டமிடல்ல விசாகனால செயல்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி பல விஷயங்கள்ல தொடர்பு இருக்கிறதால தான் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் தடை கோரி டாஸ்மாக் நிறுவனமே நீதிமன்றத்தை நாடியது. ஆனால் நீதிமன்றம் கையை விரிச்சிடுச்சு. அமலாக்கத்துறை விசாரணையில விசாகன் சிக்கிறது உறுதி. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா தன்னோட அரசியல் எஜமானர்களை அவர் ஈஸியா காட்டி கொடுத்துருவாரு. அப்போ செந்தில் பாலாஜி தொடங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் பல அமைச்சர்கள் சிக்க வாய்ப்பு நிறையவே இருக்கு. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.